எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது தமிழ் சினிமாவின் ஒரு வெற்றிமாறன் இயக்கத்தில் இன்றைக்கி விடுதலை 2 படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். விடுதலை 2 அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரும், இது விடுதலை 1ஓட படத்தோட பார்ட் 2. அதாவது ஒரு பக்கம் தமிழ் சினிமாவில் ஒரு விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. பார்ட் 2 அவசியமாக, பார்ட் 2 படம் எடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கா, ஃபெயிலியர் ஆகிருக்கா அப்படின்னு ஒரு விவாதமும் அடிக்கடி போயிட்டுருக்கு. நம்ம அந்த விவாதத்தெல்லாம் விட்டுட்டு சக்ஸஸ் ஆன படங்கள் நிறையாவும் இருக்குது, ஃப்ளாப்பான படங்களும் இருக்குது பார்ட் 2வில். நம்ம விடுதலை 2 படத்தை பற்றி நம்ம பார்த்துருவோம். அதாவது விடுதலை 1 பார்த்திங்கன்னா நம்ம சூரிய அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அதாவது பெருமாளுங்கிறவர் எப்படி ஒரு இயக்கத்தின் தலைவனாக இருக்கார், எப்படி ஒரு ட்ரெயினோட ஆக்சிடெண்ட் நடந்தது, அதுக்கு காரணமான அந்த இயக்கத்தின் தலைவனை எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த போலீஸ் அதிகாரி அதாவது காவல்துறைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்குது. அதாவது எந்த ஒரு கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெற்றிமாறன் சார் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கதைகள் எல்லாமே கற்பனை, எதுவிடம் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அப்படின்னு தேட்டர்லேயே போட்டுடுறாங்க. சரிப்பா, நீ பார்ட் 1ல் என்னென்ன சொல்ல வர அப்படின்னா, பார்ட் 1ல் இயக்குனர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒரு தலைவர், ஒரு இயக்கத்தின் தலைவன் எப்படி இருக்கார், அந்த தோழர் எப்படியெல்லாம் சிந்திச்சிருக்காரு, அவர் என்னென்ன விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு, அந்த ட்ரெயின் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம காவல்துறையில் நடக்கிற இன்சிடெண்ட், அதாவது காவல்துறைக்குள்ளே ஒரு ஒரு விதமான ஈகோ பிரச்சனைகள், அதாவது ஒருத்தர் மேல் பதவிக்கும் கீழ் பதவிக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள், அதாவது ஒரு கான்ஸ்டபிளுக்கும் என்னதான் அவர் ஒரு கான்ஸ்டபிள் அவரோட வேலையில் பல இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சாலும், எத்தனையோ விஷயங்கள் அவர் பண்ணாலும், அவரை ஒரு டக்குன்னு ஒரு ஏற்றத்துக்கு ஏற்ற விடாத அளவுக்கு சில பாலிடிக்ஸ் நடக்குது காவல்துறைக்குள்ளேயும். அதை வெளிச்சமாக காமிச்சிருப்பார் நம்ம இயக்குனர் வெற்றிமாறன். அதுக்குள்ளே சூர்யா அவர்களுக்கு ஒரு சின்ன காதல் பாட்டும் அதேமாரி ஒரு இதையும் காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பெருமாளோட கதை முடியுது. பெருமாளை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, சூர்யா அவர்கள் எப்படி அந்த ஓடெல்லாம் பிரிச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் குதித்து நம்ம விஜய் சேதுபதி அவர்களை பிடிச்சி கொடுத்து எப்படி பிடிச்சி கொடுத்தாங்கங்கிறது தான் பார்ட் 1ல் சொல்லியிருப்பாங்க. பார்ட் 2 எதற்கு சார்ந்த கதையாக இருக்கும் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், விஜய் சேதுபதி அவர்களை பார்ட் 1லேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, பார்ட் 2வில் என்ன இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக விஜய் சேதுபதி அவர்களோட ஃப்ளாஷ்பேக் தான் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ள ஸ்டோரி இவர் எப்படி ஒரு இயக்கத்துக்கு ஒரு தலைவனாக ஆனார், எதுக்கு இந்த இயக்கத்தை அவர் நடத்தினார் அப்படிங்கிற ஒரு காரண கருத்தாக தான் பார்ட் 2 இருக்குங்கிறது ஆடியன்ஸ் தேட்டரில் போய் உட்காரும் போதே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு இயக்கங்கிறது எதை சார்ந்த விஷயங்கள், அதாவது இதில் கம்யூனிஸ்டோட சிம்பிள் இருக்கும். ஒரு கட்சி சார்ந்தது மக்கள் எப்படியெல்லாம் பிரிவினை தகர்ந்துருக்காங்க. அதாவது வெற்றிமாறன் ஒரு மைய கருத்து ஒரே லைனில் சொல்லணுன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டாம ஒருத்தர் இருக்கார் ஒரு ஊரில் அப்படின்னா, இந்த டெல்டா மாவட்டத்திலலாம் ஒரு ஊருக்கு பஞ்சாயத்து போர்டுன்னு இருக்கும், அங்கே ஒரு நாட்டாமல் இருப்பாங்க. ஒரு சராசரி ஒரு விவசாயி இருப்பான். அந்த விவசாயி ஒரு நாட்டாம கீழே வேலை செய்யும் போது அவன் அந்த நாட்டாம ஒரு விவசாயியை அதாவது ஒரு லேபர், அதாவது ஒரு ஒர்க்கர் அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்கள எப்படி அடிமைத்தனம் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப ஒரு அடிமைத்தனம், ஆதி காலத்தில் நடந்த ஒரு அடிமைத்தனத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணி வெற்றிமாறன் அவர்கள் எடுத்திருக்காருங்கிறத நமக்கு இந்த பார்ட் 2ல் நல்லாவே புரியுது. அந்த பார்ட் 2ல் ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோடனே நம்ம கருணாஸோட பையன் தான் கருப்பன் சொல்கிறாங்க. அந்த கருப்பன் அவர்கள் இதனால் ஒரு முதலாளியால் ஒரு தொழிலாளி பாதிக்கப்படுற விஷயங்கள், அந்த பாதிப்பு அவர் எந்த அளவுக்கு ஒரு கத்தி தான் தீர்வு, அதாவது என்றைக்குமே ஒரு கத்தியால் மட்டும்தான் நம்ம கரெக்டான விஷயத்த பழிக்கு பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுற பழிக்கு பழி வாங்குகிற விஷயங்களில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நல்லா உள்வாங்கி அவரை காப்பாற்ற போய் அவர் பிரச்சனையில் மாட்டிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த இயக்கத்தை பற்றி அவர் ஏன் பணக்காரன் என்றைக்கும் ஏழையை அடிமைத்தனம் பண்ணுறான், அந்த அடிமைத்தனத்தை நம்ம எப்படியாவது இதுலேருந்து மீட்டு எல்லா மக்களும் சமம், மக்கள் எல்லாமே சமநிலையில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போராடுறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தோழராக. அதாவது கிருஷ்ணூர் இந்த படத்தின் ஒரு முக்கியமான கேரக்டர். அதாவது இந்தமாரி போராட்டங்கள் நடக்கும்போது அந்த போராட்டத்துக்குன்னு ஒரு தலைவன், ஒரு கட்சி,
ஒரு சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அதாவது கம்யூனிஸ்ட் மாரி ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்காக முதலாளிங்கள்ட்ட போராடி, அத வந்து கரெக்ட்டா மீட்டெடுத்து, அப்படி வந்து மீட்டெடுத்தது தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமைங்கிறத கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா, தொழிலாளிகளுக்கு ஒரு நாள் விடுமுறை குடுக்கணுங்கிறதுக்காகவே ஞாயிற்றுக்கிழமைய மீட்டெடுத்தது தான் ஒரு விஷயம். இந்த மாரி நெறைய சுகர் ஃபேக்டரிலலாம் வேலை செய்யும் தொழிலாளிகளுக்காக போராடும் ஒரு இயக்கம் தான் கிறிஷூரோட இயக்கம். அந்த இயக்கத்தில வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பெருமாளாவும் அ அவரோட அவரோட பேரு எல்லாமே மாறி, அங்க சுகர் ஃபேக்டரில உள்ள லேபர்ஸ்க்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் ஏற்படுத்துறாரு. யாருக்கும் வந்து இங்க வந்து ஒரு மரியாதையே இல்ல. சமமா யாருமே மதிக்கிறது இல்ல. அதாவது ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு முதலாளிக்காக வேலை பார்க்கும்போது, அந்த முதலாளி அவனுக்கு சரிக்கு சமமா வழிநடத்துறதும் கிடையாது. அதுக்கான வருமானங்களும் சரியா குடுக்கறதில்ல. உயிர வந்து ஒரு ஒரு பொருட்டாவே மதிக்கிறதில்ல. இதனால பல உயிர்கள் இழக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள், அத வந்து எப்படி இந்த முதலாளிகளுக்காக நம்போ போராடுறது? தொழிலாளிகளுக்காக எப்படி போராடுறது? அப்போ வந்து ஒரு தோழர் வந்து சொல்றாரு, "நம்ம போராளியா இருக்கும்போது, அந்த தோ அந்த போராளியா இருக்கும்போது, அவனுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருந்தா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆனா, அந்த குடும்பத்துக்கும் எஃபெக்ட் ஆகுமே! நான் வந்து எதுக்கு வந்து போராளியா இருக்கேன்? அப்போ போராளியா இருக்கிறவனுக்கு குடும்பமே தேவையில்ல." அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்றாரு. "நீ போராளியா இரு. அப்பயும் குடும்பத்தையும் வச்சுக்கோ. அப்போ குடும்பத்தையும் வச்சுக்கிட்டு, குடும்பத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தனியா வந்துரு." அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றாங்க. அங்கேருந்து வந்து ஒரு அதாவது பல விஷயங்கள் இதில பார்க்க முடியுது. அதாவது மக்களே என்னன்னா, ஒரு தொழிலாளிக்காக ஒரு போராளி இந்த அளவுக்கு போராடுவானா? தான் உயிரே பணயம் வச்சு அ அந்த தொழிலாளிக்காக போராடக்கூடிய ஒரு தலைவனா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வராங்க. அதாவது கிர்ஷூர் வந்து கொஞ்ச நாள்ல ஒரு முதலாளியால கொல்லப்படுறாரு. அந்த கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களே எல்லாரையும் பழி வாங்குறாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு வயலன்ஸா காமிச்சிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். ஏன்னா, இது வந்து வெற்றிமாறன் அவர்கள் இந்த மாரி படம் எடுக்கும்போது என்னன்னா, இந்த படம் வந்து இல்ல வேற எந்த ஒரு நாட்டிலயும் ஆ இந்த படம் வந்து ஓடும்போது, அது வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாதுங்கிறது நிச்சயமா அவருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அதாவது வெற்றிமாறன் அவர்களோட படங்கள் வந்து ஏன் ஃபேமிலி ஓரியன்டடா இல்லாம கதை சார்ந்து இருக்கு அப்படிங்கிறது எனக்கே அது வந்து ஒரு புதிரா தான் இருக்கு. மேபி அவரோட வெற்றிக்கு ஒரு ரகசியமா உள்ள ஒரு ஸ்டோரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, விடுதலை வந்து இந்த அளவுக்கு கிராமத்து சார்ந்த மக்களோட அ அங்க போய் படங்கள் அதாவது ஒரு திரைப்படம் எடுக்கணும்னா, அதுக்கு ஒளிப்பதிவு எந்த அளவுக்கு முக்கியம், கிராமத்து சார்ந்த விஷயங்களையும் அத வந்து ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் நடக்குது. ஒரு 2 குரூப்புக்கு நடுவுல ஒரு அ அதாவது துப்பாக்கி சண்டை நடக்கும்போது, அது எப்படி வந்து பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறத கரெக்ட்டாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு கேமராமேன் பக்காவா ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். விடுதலை 2. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா வந்து ஒரு விறுவிறுப்பு 2 குரூப். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது, ஒரு தொழிலாளிக்கும், ஒரு முதலாளிக்கும் உள்ள வேறுபாடுகள் அ எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஏக்கத்தின் தலைவன் எதெல்லாம் இழக்கக்கூடாதோ, அது எல்லாத்தையும் இழக்கிறான். சக மனிதர்களோட சக நண்பர்களை இழக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. அப்படி நடக்கும்போது தான் அவங்க வந்து எந்த அளவுக்கு வயலன்ஸ அதிகப்படுத்துறாங்க. அதாவது வெறும் வந்து நம்ம ஒரு பேச்சுவார்த்தையில எதுக்கும் தீர்வு கிடையாது. கத்தி தான் ஒரு தீர்வுன்னு சொல்லி, அப்படி எடுக்கும்போது தான் பல விஷயங்கள்ல விஜய் சேதுபதி அவர்கள் போலீஸுக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு ஒரு எதிரியா பார்க்கப்படுது, ஒரு கிரிமினலா எப்படி ஒரு தீவிரவாதியா அவர் எப்படி ஆவுறாரு, அப்படிங்கிறது செகண்ட் ஹால்ஃப்ல சொல்லப்படுது. அ மஞ்சு வாரியர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு மனைவியாவும், ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாவும், அதாவது பெண்ணை அடிமைத்தனப்படுத்தும் சில ஆண்கள்ட்டேருந்து எப்படி வந்து ஒரு பெண் வாழணுங்கிற ஒரு வாழ்வியல் முறைய அ அந்த விஷயங்கள வந்து மஞ்சு வாரியர் சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதேமாரி விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துல வந்து பல அரசியலும் பேசியிருக்காங்க. சக மனிதனை மதிக்கக்கூடியாத மனிதன் இங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான். அவனால அத வந்து ஒரு பணம் உள்ளவன் ஒரு பெரிய ஒரு ஒரு மன்னனாக சித்தரிக்கப்படுது. ஆனா பணம் இல்லாதவன் ஒரு பிச்சைக்காரனா தான் அந்த ஒரு விஷயத்த பார்க்குறான். இது எல்லாமே ஒரு ஒரு ஈக்குவலன்ட்டா ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த அடித்தளத்த வச்சு தான் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் போராடுறாரு. இந்த மாரி போராட்டத்துக்கின் தலைவன் ஒரு தோழனா, அதாவது இவரு வந்து ஒரு தலைவனா இருக்கும்போது,
அ நாங்கலாம் அதாவது நான் இறந்தா கூட பரவால்ல. நீங்கலாம் இறந்துறாதீங்க. எப்படியாவது என்னைய மையமா வச்சு திரும்பவும் இதே மாரி பிரச்சாரங்களும் நம்ம வந்து விஷயத்த வைக்கணும் அப்படிங்கிறத அழுத்தமா சொல்லியிருக்காரு. கடைசியில வந்து அவரு பொழச்சாரா? அவரு இறந்தாரா? அப்படிங்கிறது தான் கத. போலீஸ் வந்து அவர கொன்னுருச்சா? இல்ல அதிகாரத்தின் வர்க்கம் எந்த அளவுக்கு விஜய் சேதுபதிய மறைச்சு, அவர வந்து எப்படி பண்றாங்கங்கிறது தான் கத. மத்தபடி இந்த படத்துல வந்து ம முக்கியமான விஷயங்கள் நெறையாவே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அரசியலோட மெயினான பிரிவினை என்னென்ன விஷயங்கள்? மொழி பிரிவினையா? இல்ல ஜாதியா? என்னென்ன விஷயங்கள்ங்கிறத அவங்க டயலாக் மூலமாவே நெறைய சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியுது. ஓகே மக்களே, இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. என்னைய பொறுத்தவரையும் விடுதலை 2 ஒன் டைம் பார்க்கலாம். எனக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா விறுவிறுப்பா போச்சு. ஏன்னா, அ ஒரு முதலாளி வர்க்கத்துக்கு எப்படியெல்லாம் வந்து போராடுறாங்க, அந்த அடிமைத்தனத்திலேருந்து எப்படி வெளியில வரணும், அந்த அடிமைத்தனத்த எப்படியெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிற மாரி விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. பட் நடிச்சது மட்டும் இல்லாம, அது வந்து அந்த ஒரு அருவா வீச்சு இந்த மாரி ஒரு வயலன்ஸ் அதிகமா காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவமான கதாபாத்திரங்களா இருந்து, அவரு வந்து பெருமாள் எப்படி வந்தாரு? பெருமாள் எதெல்லாம் இழந்தாரு? எப்படி கருப்பன்? இந்த மாரி கதைய அவரு வந்து காவல்துறை அதிகாரிகளுடன் சொல்ற விஷயங்கள் நெறையாவே இருக்கு. அப்படி ட்ராவல் பண்ணி தான் மலை மேல அவங்க போறாங்க. மலை மேல போனதுக்கு அப்புறம் அவரு எப்படி வந்து சரண்டர் ஆகுறாரு? அவங்க தோழர்கள் காப்பாத்துனாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃப். ஆனா படத்துல வந்து எல்லாரோட ஆக்டிங்கும் வந்து ரொம்ப அ நம்மள ஈர்க்கிற விஷயமா இருந்தது. அதேமாரி எதிர்பார்ப்பு அதிகமா ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு த்ரில்லர் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா என்ன நடக்க போகுது அடுத்தடுத்தது அப்படின்னு இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல விஜய் சேதுபதி எப்படியாவது தப்பிச்சுருவாரா? இல்ல அவர கொன்னுடுறாங்களா? அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாவே இருந்தது. அது கடைசில நமக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சது. அப்புறம் சூர்யா அவர்கள் கடைசில வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் நீங்கலாம் வந்து அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு காவல்துறை ஆளுங்களே கொல்றாரு. அவரு வந்து ஒரு ஈகோ பிரச்சனை. இது வந்து அ என்ன பிரச்சனைங்கிறது அவங்க துறை சார்ந்த விஷயங்கள். ஒரு பெரிய அதிகாரிக்கு வந்து சின்ன அதிகாரிய வந்து பார்த்தா எவ்வளோ இளக்காரமா இருக்கும். அவங்க மனசுல வந்து எந்த அளவுக்கு இருக்கும். அப்படிங்கிறதையே ஒரு ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இப்படியும் நடக்குமா? அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. அதேமாரி சூர்யா அவர்கள் அ தன்னால முடிஞ்சது அவர் வந்து எப்படின்னா, எதுக்கு இவங்க எல்லாரையும் வந்து ஒரு நல்லவன கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாரி, கடைசில எல்லா அதிகாரியுமே இருந்து அந்த வண்டிய ஒரு ஒத்த வீல்ல தொங்கவுட்டு அவர் கிளம்புறத பார்த்தோன்னே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத சஸ்பென்ஸா முடிச்சுட்டாரு வெற்றிமாறன் அவர்கள். உண்மையிலேயே படம் வந்து ஒரு ரசிக்கக்கூடிய படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.